இங்க ஒரு பஸ் ஒரு பில்டிங்கோட 10வது மாடியில மாட்டிட்டு இருக்கு. அதுல இருக்கிற ஆளுகளை காப்பாத்துறதுக்காக ரெஸ்கியூ டீம் வந்திருக்காங்க. ஆனா ரோட்ல போக வேண்டிய பஸ் எப்படா அவ்வளவு பெரிய பில்டிங்ல மாட்டிட்டு இருக்குன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா திடீர்னு ஏற்பட்ட நிலநடுக்கத்துல ஒரு பெரிய டேம்ல கிராக் விழுந்திருக்கு. அதை செக் பண்றதுக்காக ஒரு இன்ஜினியர் வந்து அதை செக் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவர் அதை செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கிராக் பெருசாயிட்டே போகுது. ஒரு செகண்ட்ல இவர் அங்கிருந்து கிளம்பிடலாம் நினைக்கிறதுக்குள்ள அந்த கிராக் இன்னும் பெருசாகி அந்த டேமே உடைஞ்சிருது. அந்த தண்ணி அடிச்சிட்டு வந்த வேகத்துல அந்த ஆள் எங்க போனாருன்னு தெரியல. இப்ப இந்த தண்ணி அடிச்சிட்டு போற வழியில ஒரு பொண்ணு சைக்கிள்ல போயிட்டு இருக்கா. பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குதுன்னு திரும்பி பார்த்தா தண்ணி சுனாமி மாதிரி வந்துட்டு இருக்கு. அதை பார்த்ததும் 911க்கு வாய்ஸ் கண்ட்ரோல் மூலமா கால் பண்ணிட்டு சைக்கிளை வேகமா ஓட்டிட்டு போறா. ஆனா தண்ணி வர்ற வேகத்தை ஈடு கொடுக்க முடியாம அவளே அடிச்சிட்டு போயிடுது. இந்த தண்ணி அங்க இருந்து அப்படியே சிட்டிக்குள்ள வருது. அந்த பஸ்ல எல்லாருமே அப்பதான் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த தண்ணி அடிச்சிட்டு வருது தெரிஞ்சவும் சுதாரிக்கிறதுக்குள்ள அந்த பஸ்ஸை அடிச்சிட்டு போய் ஒரு பில்டிங்ல சொருகிடுது. அந்த தண்ணியில அடிச்சிட்டு வந்த பஸ் தான் இப்ப அந்த பில்டிங்ல மாட்டிட்டு இருக்கு. அங்க இருந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரெஸ்கியூ டீமால அந்த இடத்துக்கு வர முடியுது. வந்து பார்த்தா பஸ்ல இருந்த எல்லாருமே லேசான மயக்கத்துல தான் இருக்காங்க. எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாத்திடுறாங்க.